சமூக வலைதளங்களில் இன்று சிட்னி உணவகத்தில் தீவிரவாதிக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் 2 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அந்த உணவகத்தின் முன்பே திரண்ட மக்கள் மலர்கொத்து வைத்து அஞ்சலி செலுத்தினர். கிறிஸ்தவ ஆலயங்களிலும் இந்த சம்பவத்திற்கு சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக சிட்னியில் உள்ள சஞ்சயனிடம் நமது செய்தியாளர் தனபால் ஸ்கைப் வழியாக நடத்தும் கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். நேற்று ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் இந்தியர்கள் 2 பேர் உட்பட பலரை தீவிரவாதிகள் பிணைய கைதிகளாக வைத்திருந்தார்கள். அவர்கள் 16 மணி நேரமாக தீவிரவாதிகள் பிணைய கைதிகளாக பொதுமக்களை பிடிச்சு வச்சுருந்தாங்க. 16 மணி நேரத்துக்கு பிறகு போலீஸார் அதிரடியாக உள்ளே நுழைந்து துப்பாக்கி சண்டை நடத்தி தாக்குதல் நடத்தி பலரை மீட்டிருக்கிறாங்க. அதில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 3 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக இன்றைக்கு ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிட்னி நகரில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சஞ்சயன் நம்மோட காத்திருக்கிறார். அவரோட உரையாடலாம். சஞ்சயன் சார், வணக்கம். வணக்கம் சார். நேற்று நடந்த தாக்குதலை தொடர்ந்து இன்றைக்கு சிட்னி நகர்லையும் ஆஸ்திரேலியாவிலும் பொதுமக்களோட மனநிலை எப்படி இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய சம்பவ இடத்துல இப்போது என்ன மாதிரி நிலைமை நிலவுது? சம்பவ இடத்துல எல்லோரும் சென்று மலர் வளையங்கள் வைத்து இறந்தவர்களுக்காக மரியாதை செலுத்தி வருகிறார்கள். நீங்க சொன்ன விடயத்துல ஒரு கருத்து திருத்திக்க விரும்புகிறேன். அந்த தீவிரவாதி ஒருவர் தான் ஆயுததாரி. 2 பொதுமக்கள், அதாவது அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தினுடைய முகாமையாளர் மேனேஜர், அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் டோரி ஜான்சன். அவருக்கு 34 வயது. அவரை பற்றி எல்லாரும் நல்லா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது தவிர ஒரு வழக்குரைஞர் கட்ரினா டாசன் அப்படின்னு ஒரு 38 வயது பெண்மணி, அவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க 3 குழந்தைகளுக்கு தாயார். அதனால ஆஸ்திரேலியாவிலேயே இதுதான் முதல் தடவையாக நடைபெற்ற ஒரு பயங்கரவாத சம்பவம்னு சொல்லலாம். அந்த இப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் என்று சொல்லி ஏற்கனவே போல காவல்துறையினர் பலமாகவே மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கி கொண்டிருந்தார்கள். அதே சமயம் காவல்துறையினரும் ஒரு தயார் நிலையில் தான் இருந்தார்கள். மும்பையில் நடந்த நிகழ்ச்சி அப்படி, இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி அப்படி, லண்டனில் நடந்த நிகழ்ச்சி அப்படி பார்க்கும் பொழுது இங்கு நடந்தது பயங்கரவாதத்தில் ஒரு சிறு உரசல் என்று சொல்லலாம். ஒரு நமது பிரதமர் கூட இது ஒரு we have been scratched அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அரசியல் வாதிகளுக்கும் சட்டங்கள் செய்பவர்களுக்கும் பயங்கரவாதத்துக்கு எதிராக செய்யப்படுகின்ற சட்டங்களுக்கு இது ஒரு நல்ல வழிகோலாகவும் அமைந்திருப்பது என்று ஒரு வகையில் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த ஆயுததாரி ஏற்கனவே காவல்துறையினருக்கு அறிமுகமானவர். அவருடைய முன்னை நாள் துணைவியாரை கொலை நடந்த பொழுது அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர். அது தவிர 30 பெண்களுக்கு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர். ஆனால் அவரை ஏன் பிணையில் விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கான சட்டம் சரியாக இருக்கவில்லை. அந்த சட்ட மாற்றம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து தான் அமலுக்கு வருகிறது. அந்த சட்டம், புதிய சட்டம் அமலில் இருந்தால் அவர் பிணையில் வந்திருக்க முடியாது என்று சொல்லி, இந்த சம்பவம் நடந்திருக்கவே முடியாது என்று சொல்லி சட்ட வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆனால் பொதுமக்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எல்லா மதத்தவர்களும் ஒற்றுமையாக இப்பொழுது தேவாலயங்களில், யூத மத கோயில்களில், இஸ்லாமிய மத தலங்களில் எல்லாம் பிரார்த்தனை கூட்டங்கள் ஒற்றுமையாக செய்கிறார்கள். இது தவிர நேற்று ஒரு முஸ்லிம் பெண் தான் பேருந்தில் செல்வதற்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னதற்கு பதிலாக இங்கிருக்கின்ற பலர், உங்களுக்கு பயமாக இருந்தால் இஸ்லாமிய மதத்தவர்களே நாங்கள் உங்களுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஒரு மக்கள் எல்லோரையும் ஒன்றாக மத இன சார்பற்ற முறையில் இணைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சஞ்சயன் சார், இன்றைக்கு அந்த வழக்கோட விசாரணையோட நிலைமையை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி விசாரணை எந்த முறையில் போயிட்டுருக்கு? அதிகாரிகளோட துரித விசாரணையை பற்றி சொல்லுங்கள்.
வழக்கோட விசாரணை பத்தி அதிக தகவல்கள் எனக்கு தெரியாது உண்மையில். ஆனால் இவர் ஆயுததாரி தனிப்பட்ட முறையில் தான் இயங்கி இருக்கிறார் என்று போலீசார் காவல்துறையினர் வெளியிட்ட செய்திகளில் தெரிவிக்கிறார்கள். அது தவிர இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் ஒரு பை வைத்திருந்தார். அந்த பையினுள் என்ன இருந்தது என்று இவர்களுக்கு முதலே தெரியவில்லை. அதனுடன் அவருடைய தொலைபேசி உரையாடலில் 3 இடங்களில் குண்டுகளை பதுக்கி வைத்திருப்பதாகவும் அதை எந்த நேரமும் வெடித்து விடும் என்றும் அவர் மிரட்டி இருக்கிறார். ஆனால் அது உண்மை இல்லை என்றது இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. சஞ்சன் சார், இந்த சம்பவத்தை தொடர்ந்து இதே போல சம்பவம் நடைபெறாமல் தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக பல்வேறு இடங்களில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க? சோதனை ஏதாவது நடத்திட்டு வராங்களா? அந்த மாதிரியான சோதனைகள் இந்த மண்ணிலே புதுசு. அதாவது இதுவரைக்கும் மக்களை நிறுத்தி சோதனைகள் பொது இடங்களில் செய்ததில்லை. ஆனால் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது உங்கள் பைகளை சோதனையிட்டு உள்ளே அனுப்புவார்கள். இனிமேல் அந்த மாதிரியான சோதனைகள் அதிகரிக்கப்படலாம் என்று பலர் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர் காவி சென்ற பேக்பேக், அதாவது தோளிலே தூக்கி சென்ற பையிலே என்ன இருந்தது என்று தெரியாதனால் தான் இவ்வளவு நேரம் 16 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அதை முதலே நிப்பாட்டியிருக்கார்கள். சஞ்சன் சார், அந்த நேற்று 2 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க இந்தியர்கள். அந்த 2 பேர் இந்தியர்கள் என்றைக்கு இந்தியா திரும்புவாங்கங்கிற ஏதாவது தகவல் ஏதாவது இருக்கா? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அது ஒரு இந்தியர் தான் நம்புகிறேன். அவர் இன்ஃபோசிஸிலே பணியாற்றுகிறவர். அவர் இப்பொழுது அந்த பணைய கைதிகளாக இருந்தவர்கள் எல்லோரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு சிகிச்சை ஏதாவது தேவையா என்று முதலில் பார்க்கப்பட்டது. அவர்களை யாருடனும் பேச இன்னும் அனுமதிக்கவில்லை. அவர்கள் இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை. சஞ்சன் சார், நியூஸ் 7 தொலைக்காட்சிக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி விரிவான தகவல்களை சிட்னியிலிருந்து கொடுத்ததுக்காக மிக மிக நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.